இதே இதுல சார் பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருப்பதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை மாநில உரிமைக்கு எதிராக ஒன்று வரும்போது, நாடாளுமன்றத்தில் மாநில உரிமைக்கு எதிராக ஒன்று கொண்டு வரும்போது, அப்போது மிகப்பெரிய தீவிரமாக அது பிரச்சனையாக மாறும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவோம், அதில் ஒரு முடிவு எடுப்போம், எதிர்ப்பை வெளிப்படுத்தும், இல்லை ஆதரவு தெரிவிப்போம், இந்த மாதிரி இருக்கும். ஆனால் காவிரி விவகாரம் இப்போ தீவிரமாக போயிட்டு இருக்கும்போது எதற்காக தொகுதி மறு சீரமைப்பு தொடர்பான அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல? காவிரி விவகாரம் மிக முக்கியமான விஷயம், அதில் சந்தேகம் கிடையாது. அதுக்காக வேண்டி இன்றைய முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்கள் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அனைத்து கட்சி உள்ளடக்கிய ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய மசோதாவை நிறைவேற்றினார். அதில் ஒரு திருத்த மசோதாவை திராவிட முன்னேற்றக் கழகம் கொண்டு வந்தது. அது எதிர்க்கட்சியாக இருந்து பார்க்கவில்லை. அந்த தீர்மானத்தை பாமகவும் எதிர்த்தது, அதிமுகவும் எதிர்த்தது. எதிர்க்கட்சிகளுக்குள்ள நமக்குள்ள ஒற்றுமில்லைங்கிறதுக்கு ஒரு உதாரணம். இருந்தாலும் கூட மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பெருந்தன்மையுடன் அந்த திருத்தத்தை ஏற்றுக்கொண்டார். ரைட். அதன் பிறகு பிரதமர் மோடி அவர்களை சந்தித்தார். காவிரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை எடுத்து சொன்னார். அதன் பிறகு ஒழுங்காற்று ஆணையத்தில் ரெண்டு கூட்டம் நடந்துச்சு. முதல் கூட்டத்தில் 21ஆம் தேதி கடந்த மாதம் அவர்கள் ஒரு வாரம் பொறுத்திருங்கள், காவிரி பகுதியினுடைய நிலைமையை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம். நாங்கள் 28ஆம் தேதி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், உடனடியாக 4 டிஎம்சி கொடுக்கணும்னு உத்தரவிட்டாங்க. பல முறை இந்த மாதிரி சமயங்களில் உத்தரவிட மாட்டாங்க. ஆனால் நாம் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் 4.5%, அதாவது அந்த 4.5 கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு மறுநாள் 2 நாள் கழித்து மழையே நமக்கு அதை விட அதிகமான நீரை தந்து விட்டது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நமக்கு கேட்ட உரிமையை கொடுக்கல. அவங்களுக்கு 2 பின்னடைவு கர்நாடகத்துக்கு வந்துச்சு. ஏன் அவங்க சருகட்சி கூட்டம் கூட்டினாங்கன்னு சொன்னால், முதல் பின்னடைவு மேகதாது விஷயத்தை அவங்க திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த டிபிஆர், அதாவது டீட்டெயில் ரிப்போர்ட்டை, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை. ரெண்டாவது அவங்களுக்கு இந்த 4 டிஎம்சி கொடுங்கன்னு சொல்லி ஒழுங்காற்று வாரியம் ஆணையம் கொடுத்ததை அவங்க வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு சூழல்ல ஒரு இல்லை இப்போ கூட்டினாங்க. இப்போ இல்லை, எப்போவுமே இந்த காவிரி மேலாண்மை வாரியம் கூடும்போதும் காவிரி ஒழுங்காற்று குழு கூடும்போதும் அதனுடைய முடிவுங்கிறது தமிழகத்துக்கு ஃபேவராக தான் இருக்குது. ஆனால் கிடைக்கதான்னு பார்த்தா கிடைக்கல, அது வேற பிரச்சனை. அப்போ இப்போ மட்டும் திடீர்னு அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க, மத்திய அமைச்சரை சந்திக்கிறாரு, பிரதமரை சந்திக்கிறாரு, அடுத்தடுத்து நடவடிக்கை மேற்கொள்றாங்க, கூட்டத்தை கூட்டி ஒற்றுமையை காட்டுறாங்க. அப்போ இப்போ பிரச்சனை என்னவாக இருக்கிறது? அது இதற்கு முன்னே என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், டாக்டர் மன்மோகன் சிங் காங்கிரஸுடைய பிரதமர் இருந்த காலத்தில் 11 டிஎம்சியை கொடுத்தே ஆகணும்னு உச்சநீதிமன்றம் வந்து சொல்லிச்சு. அதை வைத்துக்கொண்டு பிரதமர் வந்து வலியுறுத்திய பிறகு உடனடியாக கொடுத்தார்கள் அன்றைய கர்நாடக ஆட்சியாளர்கள். அப்போ அதே மாதிரி இன்றைக்கு நாம் யார் வலியுறுத்தணும் சொல்ல வேண்டியதுன்னா, ஒழுங்காற்று வாரியமாக இருக்கட்டும், அதே மாதிரி ஜல்சக்தி துறையாக இருக்கட்டும், எல்லாருமே பிரதமருக்கு கீழே தான் இருக்குது, ஒன்றிய அரசு கீழே தான் இருக்குது. அப்போ ஒன்றிய அரசு மட்டும்தான் இதற்கு முயற்சி எடுக்க முடியும். இப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரை பிரதமரை அணுகியாச்சு, 2வது முறையும் அணுகியாச்சு. அதே மாதிரி ஒழுங்காற்று ஆணையத்திலையும் நாம் வந்து இந்த 3-4 டிஎம்சி நம்ம வாங்கிட்டோம். அவங்க 2 நாள் தாமதமாக தான் கொடுத்தாங்க. 2ஆம் தேதி கூட்டத்தை போட்டு கொடுக்கலாமா இல்லையாங்கிறதுக்காண்டி தான் அவங்க சர்வகட்சி கூட்டத்தை கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நெருக்கடி. இப்போ நம்மை பொறுத்தவரை ஏற்கனவே உத்தரவிட்ட போது தண்ணி கொடுத்தா அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் யார் இருந்தாங்க கர்நாடகாவில் காங்கிரஸும் இருந்துச்சு, பாஜகவும் இருந்துச்சு. ஆமாம். ஆனால் அதுக்கு பிறகு கொடுக்கவே இல்லை. அவங்க அதுக்கு பிறகு வந்து யார் சொன்னாலும் கொடுக்காம இருந்தாங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மழை வந்துருச்சு. இப்போ அந்த அடிப்படையில் இன்னைக்கு அது ஓரளவுக்கு இந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சிருக்கு. அப்போ சர்வகட்சி தான் சட்டமன்றத்தில் இருக்குது, அங்கே தான் தீர்மானம் போடப்பட்டது. ரைட். அடுத்து டீலிமிட்டேஷன் என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தென் மாநிலங்களுக்கே ஒரு பெரிய பிரச்சனை. 1971 சென்சஸ் பிரகாரம் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய 39 இடம் இருக்கு. இவங்களுக்கு 80 இடம் இருக்கு. யாருக்கு? நம்முடைய யூபிக்கு. ஆனால் இந்த 71க்கு பிறகு நாம் 25 வருஷம் தள்ளி போட்டோம். இப்போ தள்ளி போடுறது ஒரு முதல் விஷயம். இதை இப்போ எடுக்காதீங்கன்னு சொல்றது நம்பர் 1. எடுக்காம இருந்தால் இப்போ இருக்கக்கூடிய 534, 543 அப்படியே தொடரும். சரி, ரைட். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து தென் மாநிலங்கள் பாதிக்கக்கூடாது. இப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா 2 வகையில் செய்வாங்க. 2011 அடிப்படை மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணால் பீகாருக்கு இன்னைக்கு 2 மடங்குக்கு மேலே வரும். அதாவது அவங்கள்ட்ட இருக்கிற அளவுக்கு டபுளாக வந்துடும். இவர்களுக்கு 80, 120 தான் சார் நீங்கள் சொல்கிறீங்க. அதோடைய பிரச்சனை என்னங்கிறது சொல்கிறீங்க. அதை பற்றி நிறைய நம்ம பேசியாச்சு. இப்போ கேள்வி என்னன்னா,
இப்போ நாடாளுமன்ற அலுவலில் இது தொடர்பாக கொண்டு வரப்படும் அப்படின்னு எந்த தகவலும் கிடையாது, எந்த செய்தியும் கிடையாது. ஆனால் காவிரி விவகாரம் தீவிரமாக போயிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு எல்லா கட்சிகளும் ஒருமித்த குரல்ல சொல்றாங்க. வேண்டாம் சொல்லக்கூடிய ரெண்டே கட்சி யார் தெரியுமா? தாவேக்கம், காங்கிரஸ் தான். ஏன்? அதான் தப்பு. நான் என்ன சொல்ல வரேன், சர்வ கட்சிக்கு தான் சட்டமன்றத்தில் இருக்கு. அவசியம் அவங்களுக்கு எப்படி வேற வழி இல்லாமல் சர்வகட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி நமக்கு நீங்க தான் சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? நமக்கு ஒழுங்காற்று வாரியம் கொடுக்க சொல்லுதுன்னு சொல்லிட்டீங்க. நீதிமன்றம் நமக்கு சரியா இருக்கிறீங்க. இருந்தாலும் நம் முதல்வர் விஜய் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு? சட்ட போராட்டத்தையும் உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு போயிருக்காரு, பிரதமரையும் பார்த்திருக்காரு. ஆக இந்த அடிப்படையில் நாம் சரியா சென்று கொண்டு இருக்கிறோம். அப்ப அதே நேரத்தில் வந்து இன்னைக்கு மழை பொழிவின் காரணமாக அவன் சொன்னது 3500 டிஎம்சி, நமக்கு வந்தது 27,000 டிஎம்சி, அப்புறம் 21,000 வரை வந்துகிட்டு இருக்கு. அது உபரி நீர், அதை நம்ம உரிமையை உபரி நீர் ஏதோ ஒண்ணு. அது வந்து அதே நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க கொடுக்க வேண்டியதை எங்களுக்கு முழுசா கொடுங்க, கடந்த 2-3 மாசமா கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு நம்ம சண்டை போட்டு இருக்கோம். இது நாம இருக்க மட்டும் இல்லை, கர்நாடகத்தில் எந்த கட்சி இருந்தாலும் அப்படித்தான் இருக்கு, தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆண்டாலும் இப்படித்தான் இருக்கு. அது அதிமுகவோ திமுக இருந்தாலும். அதனால இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒரு முயற்சி எடுத்தார், கர்நாடகாவில் போய் பேசலாம். எனக்கு பல முதல்வர்கள் பேசினதுனால அதில் வந்து அவருக்கு ஒரு பின்னடைவு வந்தால் கூட எனக்கு எந்த அசிங்கம் ஏற்பட்டாலும் தலைகுனிவு ஏற்பட்டாலும் தமிழ்நாட்டு மக்களுக்காக தாங்கிக் கொள்வேன்னு மாண்புமிகு முதல்வர் விஜய் சொல்லியிருக்காரு. முதல்ல கர்நாடகா போகணும், அதுக்கு பிறகு அங்கே பேசணும், அதுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் அவமானமா நம்மளுக்கு ஆதாயமான்றது பார்க்கணும். எதுவுமே பண்ணாம சட்டமன்றத்தில் வந்து எனக்கு எவ்வளவு அவமானம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, நான் மக்களுக்கு தாங்கிப்பேன் அப்படிங்கிற வசனம்லாம் எதுக்குன்னு தான் கேள்வி. இங்கதான் எதுவுமே நடக்காம அவருக்கு வரவேற்பு இங்க கொடுக்குற ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ரெண்டாவது சூழ்நிலை அதுதான் சார் சொல்லி முடிச்சு. முதலமைச்சர் கர்நாடகா போல கேட்டீங்க, அதுதான் நான் இல்ல முதலமைச்சர் கர்நாடகா போல, டிகே சிவகுமார் பார்த்து பேசல, அவமானமா ஆதாயமாங்கிறது எதுவுமே தெரியல, எதுவுமே நடக்கல. ஆனால் எனக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவமானத்தை தாங்க தயாராக கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதுக்கு? அல்ல, அவமானம் வந்துருச்சுன்னு அவர் சொல்லல, அவமானமே கிடையாது. நீங்க தமிழ் வார்த்தையை முதல் புரிஞ்சுங்க. அவமானமே ஏற்பட்டாலும் இல்லைனாலும் அதுல 2 இருக்கு. ஏற்பட்டாலும் வார்த்தையில வந்து 2 இருக்கு. நீங்க கேட்டது நியாயம், ஆனா அதுக்கு அவர் சொன்ன விஷயத்துல நியாயம் இருக்கு. அதுவே வந்தாலும் அதை பத்தி கவலைப்படல, எனக்கு ஆதாயம் வந்தாலும் சரி அவமானம் வந்தாலும் முதலமைச்சர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு, கர்நாடகா போறதுக்காக முதலமைச்சர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கறதையே கூட சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கும் போது தெரிய வேண்டியதா இருக்கு. இங்க கர்நாடகத்துல எல்லாரும் ஒன்றா இருக்காங்கன்னு நீங்க சொன்னீங்க. இங்க என்ன சொல்றாங்க? ஏன் போறீங்க? போனா வந்து இந்த மாதிரி நிலைமை, அதுக்கு தான் அனைத்து கட்சி கொடுத்து கூட்டுறாங்க. அதுக்காக தான் அனைத்து கட்சி கொடுத்து கூட்டுங்க. நீங்களா உங்க விருப்பத்துக்கு ஒரு முடிவு எடுக்க முடியுமா? முதல்வர் அவர் தான் முதல்வர், அவரால் முடிவு எடுக்க முடியும். சரி, முடியும். இங்க என்ன அந்த கூட்டத்தை முதலமைச்சர் முடிவு எடுக்கலாம். தமிழ்நாட்டு கூட்டத்தை என்ன முடிவு எடுக்கிறாங்கிறது சொல்லணும், அதுவும் சொல்லக்கூடாதுன்றீங்களா? தமிழ்நாட்டு கூட்டத்தை கர்நாடகத்தில் முதலமைச்சர் முடிவு எடுக்கலாம் சார். அவர் தான் சார் எடுப்பாரு. ஆமா, எடுக்கலாம். அவருக்கு என்ன முடிவு எடுத்தாலும் கூட சொல்லக்கூடாதா? அல்ல, என்ன முடிவு எடுத்தாலும் எப்போ சொல்லணுமோ சொல்றது அவர் விஷயம். நீங்களும் நானும் போய் அதில் தலையிட முடியாது. முதல்வர் சொல்ல வேண்டிய விஷயம். கர்நாடகா காவிரி விவகாரம் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்க சமயத்தில் முதலமைச்சர் முடிவு என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும், என்னுடைய அவசியமா இருக்கு, ஒவ்வொரு மக்களுடைய அவசியமா இருக்கு. முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சொல்லுவாங்க, செய்தி தொடர்பாளர் சொல்லுவாங்க, எது யாருமே சொல்லல. ஒரு அமைச்சர் வந்து போவாருன்றாங்க, இன்னொரு அமைச்சர் போக மாட்டாருங்கிறாங்க. ஏகப்பட்ட குழப்பம். 2 நிலை இருந்து உண்மையை நீங்களே சொல்லிட்டீங்க இல்லையா? முதலமைச்சர் முடிவு எடுத்திருக்காரு, முதலமைச்சர் முடிவு எடுத்திருக்காரு. அதனால 2 விஷயமும் நீங்களே சொல்லிட்டீங்க. அதனால போகிறதும் போகாது அது அவர் விஷயம். இப்போ நமக்கு விஷயம் வந்து டீலிமிட்டேஷன் விஷயத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம், இன்னைக்கு முதலமைச்சர் அவசர காரணமாக டீலிமிட்டேஷனுக்காக ஒரு மீட்டிங் போட வேண்டிய தேவை இப்போ என்ன ஏற்பட்டதுன்னு கேட்குறேன். இந்த வரக்கூடிய இப்போ பாராளுமன்றம் இல்லைன்ட்டாங்க. அது இந்த பாராளுமன்றத்தில் கொண்டு வரதா எந்த ஒரு பேச்சும் கிடையாது. நான் கேட்குறேன், யார் சொன்னாங்க? இருக்குன்னு யார் சொன்னாங்க? இருக்குன்னு யார் சொன்னாங்க? நான் கேட்கிறேன், இருக்குன்னு யார் சொன்னாங்க? என்ன கேட்டீங்களா? ஒரு கேள்வி அதுதான் நான் கேட்கிறேன் சார். இருக்குன்னு யார் சொன்னாங்க? இருக்குன்னு சொன்னதுனால தான் இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கு. யார் சொன்னா நான் கேட்கணும் தெரியல. வந்த தகவல் தான் ஏற்கனவே என்ன தகவல் பேச முடியாது. ஏற்கனவே முடிந்து போன விஷயம். திமுக எதிர்ப்பு தெரிவித்து தோற்கடிக்கப்பட்ட ஒரு மசோதா. அது ஒரு நிமிஷம். ஒருமனதாக அனைத்து கட்சி கூட்டி தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? மேற்கு வங்காளத்திலையும் மகாராஷ்டிராவிலையும்
ஆட்களை ஒன்று சேர்த்து இன்றைக்கு எங்கள்கிட்ட அன்னைக்கு ஏன் முடியாம போச்சு. 2/3 மெஜாரிட்டி கிடைக்காது. இன்னைக்கு சூழ்நிலை என்ன, 2/3 மெஜாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிளவையும் பயன்படுத்தலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா என்னை பொறுத்தவரை திமுக நிச்சயமாக பாஜகவுக்கு எந்த வகையிலும் துணை போகாதுங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன். ஏன்னா தமிழ்நாட்டுடைய உயிர்நாடி பிரச்சனை இந்த பாராளுமன்றத்தில் நடக்கிறதுனால அவசரமா இந்த கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய நன்மைக்காக தான் அதை கூட்டியிருக்காங்க. சரி, வரேன்.